நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சத்யேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவஹா. இந்த ஸ்லோகத்தின் பகுதி ஸ்ரீ ராமாயணத்தில் உள்ளது. ராமன் தன்னுடைய எண்ணிறந்த பண்புகளால் அடியார்களை எல்லாரையும் ஈர்க்கிறான். ஏதோ ஒரு விதத்தில் பக்தியை வளர்க்க வேணும். அதற்கு ஒன்றுதான் பகவான் நம்மிடத்தில் காட்டும் குணங்கள். ஒருவரை ஓரொரு குணத்தால் ஈர்க்கிறான். எப்போதும் சத்தியமே பேசுபவன் ராமன். சத்தியத்தாலேயே உலகத்தார் எல்லாரையும் ஜெயிக்கிறானாம். தீனர்களை, கையில் பொருளற்றவர்களை தானம் கொடுத்தே ஜெயிக்கிறான். தன்னுடைய குருக்கள், ஆச்சாரியர்களை அவர்களுக்கு தொண்டு புரிந்து ஜெயிக்கிறான். எதிரிகளை வீரத்தாலே போரில் ஜெயிக்கிறான். சத்யேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவஹா. குருன் சுஷ்ரூஷையா, குருக்களுக்கு சுஷ்ரூஷை பண்ணி தனுஷாயுதி சாத்திரவான், தன்னுடைய சத்ருக்களையெல்லாம் வில்லின் வலிமையாலே பகவான் ஜெயித்திருக்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு நாம் இப்போ பார்க்க போகிற விதுர நீதிக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு. திருத்தராஷ்டிரனுக்கு தூக்கம் வாராமல் தவித்தவனுக்காக விதுரர் உரைக்கிறார். நல்லதெல்லாம் எடுத்து கூறுகிறார். திருத்தராஷ்டிரா, முள்ளை முள்ளால் எடுக்க வேண்டும் என்று கேள்விப்பட்டிருப்பாய். ஆனால் அது எல்லா இடத்திலும் நன்மை தராது. அப்படித்தான்கிற வழக்கம் இல்லை. எந்த பழமொழியுமே அதனுடைய சரியான பொருளில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் நம்ம ஓங்கி கன்னத்தில் அடிக்கிறார். முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும். ஆகவே திரும்ப அவருடைய கன்னத்தில் அடிக்கலாமா? ஒருத்தர் நம்மிடத்தில் பொய் சொல்லுகிறார். முள்ளை முள்ளால் எடுக்க வேணுங்கிறதுக்காக திரும்ப பொய் கூறி அவரை நாம் ஏமாற்றலாமா? இது இப்படியே தொடர்ந்து செல்லும். வன்மம் வளரும். ஒரு நாளும் நன்மை நடக்காது. என்னைக்கா இருந்தாலும் லோகத்தில் அறிவால் தான் அனைத்தையும் திருத்த வேண்டும். அன்பால் திருத்த வேண்டும். அன்பு அறம். அறம்னு சொல்லலாம் தர்மம், அறிவுன்னு சொல்லலாம் ஞானம், அன்புன்னு சொல்லலாம் பிரேமம். அப்போ அறிவு, அறம், அன்பு இது சாதிக்க முடியாததை ஒரு நாளும் கோபமோ அடிதடியோ கடுமையான பேச்சோ ஏமாற்றுதலோ சாதித்து விடாது. திருத்தராஷ்டிரா, உன்னிடத்தில் இருக்கிற தீயதை பார்த்தாயா? ஒருவேளை தர்மபுத்திரன் உன்னிடத்தில் தவறாகவே நடந்திருந்தாலும் நீ திரும்ப அவனுக்கு நல்லது செய்து திருத்தி இருக்க வேண்டும். அதைத்தான் நான் இப்போது சொல்ல வருகிறேன். ஆனால் உண்மை நிலை என்ன? தர்மபுத்திரன் உன்னிடத்தில் நல்லவனாக நடந்திருக்கிறான். ஆனால் நீ தீயவனாக நடக்க பார்க்கிறாய். நமக்கு தீமை புரிந்தவர்களுக்கு திரும்ப நல்லது செய்வது தர்மத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு நல்லது செய்தவர்களுக்கு திரும்ப தீமை செய்வது கண்டிப்பாக அதர்மத்தில் தானே சேரும். நீ அதர்ம மார்க்கத்தில் போகலாமா? இன்னொருத்தர் அதர்மத்தின் வழி சென்றாலே நாம் தர்மத்தின் வழி நிற்க வேண்டும். இது குடும்பத்தில் இருக்கிற நாம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நான் ஒழுங்காக இருக்கணும்னு விருப்பப்படுறேன், ஆனால் சுற்றி இருக்கிறவர்கள் அப்படி இல்லையே. அப்போ அந்த சூழ்நிலைக்குள்ளே நான் மட்டும் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவேன். ஆகவே அதே குட்டைக்குள் ஊற வேண்டியது தான். ஒரே குட்டையில் ஊறின மட்டைன்னு சொல்லுகிறோம் இல்லையோ, அதை போல் எல்லாரும் என்னிடத்துல தீயவர்களாக நடந்துட்டா நான் அப்படித்தான் நடந்துக்க வேண்டியிருக்கு. அப்படி இருந்தால் தான் உலகத்தில் வாழ்க்கையே ஓடும். இட்ஸ் அ காம்படிட்டிவ் வேர்ல்டு. ரொம்ப சேலஞ்சஸ் எல்லாம் அதிகம். ஒரு எட்ஜு நமக்கு வேணும். நிறைய வார்த்தைகள் இதெல்லாம் அடிக்கடி கேள்விப்படுறீங்களோ இல்லையோ, இதெல்லாம் நம்ம தூண்டி விடுவதற்காக சொல்லப்படும் வார்த்தைகள். அப்பப்போ நம்மளே வேகம் வேணும், உத்வேகம் வேணும், ஒரு ரேஸு ஓட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நன்னா பேசி நன்னா ஓட வைப்பா பாருங்க. அதை போல் நம்மளை இன்னும் ஓட வைக்கணுன்றதுக்காக இந்த வார்த்தைகள்லாம் சொல்லிடுவார்கள். இது ரொம்ப உத்வேகத்தோட வேலை செய்யணும். சேலஞ்சஸ் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அதிகம்.
அதனால் உணர்ச்சி பூர்வமாக இருக்கணும். அந்த வேகம், ஒரு அப்படைட் உங்களுக்கு இருக்கணும். ஃபயர் இன் த பெல்லி, எவ்வளவு இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் இருக்குது தெரியுமா? உங்கள் வயிற்றில் ஒரு நெருப்பு இருந்தால் தான் வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வர முடியும். இப்படி பலதும் நம்மளை சொல்லிட்டு நம்ம ஓடுறோம் வாழ்க்கையில் ஓடிண்டே இருக்க வேண்டியதுதான். கடைசியில் சொன்னவரும் காணப்படுவார், ஓடினவரும் காணப்படுவார். எதற்கு ஓடினோன்னு மட்டும் தெரியாத ஓடின்னு இருப்போம். அதர்மம் லோகத்தில் இருக்கும். நாம் அதர்மத்தை ஜெயிக்க வேண்டுமானால் அதர்மத்தை கொண்டா ஜெயிக்க முடியாது. தர்மத்தை கொண்டு தான் ஜெயிக்க முடியும். ஒருத்தரிடத்தில் கோபித்து கொள்ளுகிறார்னால் நான் திரும்ப கோபித்து கொண்டா ஜெயிக்க முடியாது. அதைத்தான் விதுரர் திருத்தராஷ்டிரனுக்கு உணர்த்த பார்க்கிறார். இப்படி என் சொல்லிட்டு இருக்கிறது ஏதோ பத்தாம்பசலித்தனமா கவைக்கு உதவாததாக சொல்லிட்டு இருக்கிறதா கூட சில பேருக்கு படலாம். ஆனால் உண்மை அதுதான். உதவும் உதவலேங்கிறது அப்புறம். முதல்ல உண்மைன்னு ஏற்றுக்கணும். நம்ம மனசுக்கு அது சரின்னு பட்டுதுன்னால் இதை உண்மைன்னு ஒத்துணுடணும். இல்லை நான் ஏன் தெரியுமா அதை ஒத்துக்க மாட்டேங்கிறேன், அது இம்ப்ராக்டிக்கல், அது நடைமுறைக்கு சாத்தியப்படாது, ஆகையால் உண்மைன்னே ஒத்துக்க மாட்டேன்னுவா. அப்படி செய்யக்கூடாது. ஒரு விஷயம் சரியா தப்பான்னு ஆராயிரோம்னால் அதை தனியாக ஆராய்ஞ்சு சரிங்கிற முடிவுக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியறதா இல்லையா அப்படின்னு யோசிக்க வேண்டும். இப்போ ஒன்று சரி தப்புன்னு ஆராய்ஞ்சு முடிவு பண்ணுறதுக்கே அது நடைமுறைக்கு சாத்தியமா இல்லையான்னு தான் பார்க்கணும்னு விட்டால் அப்போ பல இடங்களில் தர்மத்தை நாம் விட்டே கொடுத்துருவோம். இப்போ ஒருத்தர் அடிக்கடி குடிக்கிறார், குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டார், அவர் அதை விட்டுடணும், ரீஹாபிலிட்டேஷன் வேணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த தீய பழக்கத்திலேருந்து அவர் விடுதலையாகி வரணும். அதை பற்றி பேச ஆரம்பிக்கச்சேவே இது நடைமுறைக்கு சாத்தியப்படாது, ஆகவே இதை தீய பழக்கம்னே நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இது நியாயமான ஆர்கியூமெண்ட்டா? முதல்ல நடைமுறைக்கு சாத்தியமா இல்லையான்னு இங்கே பார்க்க முடியாது. பழக்கம் தீயதா நல்லதா என்று மட்டும்தான் பார்க்க வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தீய பழக்கத்திலேருந்து அவர் விடுதலையாகி வரணும். அதை பற்றி பேச ஆரம்பிக்கச்சேவே இது நடைமுறைக்கு சாத்தியப்படாது, ஆகவே இதை தீய பழக்கம்னே நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இது நியாயமான ஆர்கியூமெண்ட்டா? முதல்ல நடைமுறைக்கு சாத்தியமா இல்லையான்னு இங்கே பார்க்க முடியாது. பழக்கம் தீயதா நல்லதா என்று மட்டும்தான் பார்க்க வேண்டும். பழக்கம் தீயதுன்னு புரிஞ்சு போச்சுன்னால் அதை ஒத்துனுட்டு அதற்கப்புறம் எப்படி அதை நடைமுறைப்படுத்தலாம், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் தான் யோசிக்க வேண்டும். ஆகவே இங்கேயும் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. நான் தர்மபுத்திரன் கேட்கும் நாட்டை கொடுக்க முடியாது, அது சாத்தியம் இல்லை. ஆகவே நாட்டை கொடுக்கறதே தப்பு, கொடுக்காது இருக்கிறது தான் சரி. இப்படி தான் விதண்டாவாதம் பண்ணி கொண்டிருக்கிறான் திருத்தராஷ்டிரன். அதற்குத்தான் விதுரர் அவனுக்கு நல்ல பதில் கொடுக்கிறார். அக்ரோதேன ஜயேத் குரோதம் அசாதும் சாதுனா ஜயேத் ஜயேத் கதர்யம் தானேன ஜயேத் சத்யேன ச அன்ருதம். ஒரு அழகான ஸ்லோகம் இது. அதாவது லைக் போல்ஸ் ரிப்பல், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட். ஒரு காந்தம் எடுத்துட்டா காந்தத்திலே இது நார்த் போல் சவுத் போல்னு சொல்லுவோம். அந்த ரெண்டு காந்தத்தை கிட்டக்க கொறுக்க வரைச்சே நார்த் போலை கிட்டக்க கொண்டால் வடக்கும் கிட்டக்க வந்தால் ரிப்பல் பண்ணும், அது இழுக்காது, ஒன்றுக்கு ஒன்று ஈர்க்காது, தள்ளி விட்டுடும். அதே நார்த்தையும் சவுத்தையும் கிட்டக்க கொண்டோம்னா ஈர்த்து கொள்ளும். ரொம்ப சுலபமானது தானே. சின்ன வயசுலேயே நம்ம பள்ளிக்கூடத்தில் கூட படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போது லைக் போல்ஸ் ஒரே மாதிரி போலாக இருந்தால் அது ரிப்பல் பண்ணுறது, விலகி விடுறது. ஆனால் எதிர் போலாக இருந்தால் தான் அதை அட்ராக்ட் பண்ணுறது. அந்த அடிப்படையில் ரொம்ப அழகான ஒரு அர்த்தம் சொல்கிறார். அக்ரோதேன ஜெயேத் குரோதம். ஒருத்தர் உன்னை பார்த்து ரொம்ப கோபப்படுறாரா, அந்த கோபத்தை உன்னுடைய சாந்த குணத்தாலே ஜெயிப்பாய். அந்த கோபத்தை உன் கோபத்தால் ஜெயிக்க முடியாது. ஒருத்தர் நம்மளை பார்த்து கோபப்படுறாருனா திரும்ப கோபப்பட்டா ஜெயிக்க போகிறாய்? ஜெயிக்கவே மாட்டேன். அக்ரோதேன ஜெயேத் குரோதம். என குரோதம் கோபம், அக்ரோதம் கோபமின்மை. கோபமும் லைக் போல்ஸ், வடதுருவம். ஆனால் கோபமும் கோபமின்மையும் வடதுருவம் தென்துருவம், ரெண்டு எதிர் துருவங்களாக இருக்கும் இல்லையோ? அப்படின்னா தான் அது அட்ராக்ட் ஆகும். அப்போ ஒருத்தர் வேகமாக கோபப்பட்டால் நாம் முதல்ல நிதானப்படணும், சாந்தமாக இருக்கணும். நாம் அதே வேகத்தில் கோபப்பட்டோம்னால் அப்போ அதுக்கு முடிவே இல்லை, சண்டைக்கு போயிட்டே இருப்போம். அடித்தா அடிக்கிறது, வெய்யறது, காரி உமிழ்ந்தா காரி உமிழறது, முதுகில் அடித்தா முதுகில் அடிக்கிறது,
ரத்தத்துக்கு ரத்தம்னு தான் வச்சிருந்தோம்னால் முடிவு வராது. எங்கோ ஒரு இடத்துல ஒருத்தர் உயர்ந்த சிந்தனையை பண்ணணும். இவர் இப்படி தாழ்ந்த இடத்துல இருக்காரே, நாம் உயர்ந்து போய் சிந்திப்போம். அந்த பிளேன் வேற லெவலில் சிந்திக்கோம்னா தான் இந்த கோபமே வீண்கிறது புரிஞ்சுப்படும். அக்ரோதேன ஜெயேத் குரோதம் அசாதும் சாதுனா ஜெயேத். இன்னொருத்தர் அசாது தீயவர், சாதுனா ஜெயேத் உன்னுடைய நன்மையாலேயே அதை ஜெயிப்பாய். ஒருத்தர் தீயவராக இருந்தால் அவருக்கும் இனிமையாக நடந்து கொள், தானே அவர் தோற்று விடுவார். ஆனால் இது சொல்கிறதெல்லாம் இம்ப்ராக்டிக்கல்னு உங்களுக்கு தோணலாம். இம்ப்ராக்டிக்கல் இல்லை, கொஞ்சம் டிலேடாக நடக்கும், கொஞ்சம் நேரம் பிடிக்கும். நேரம் கழித்தது நடக்க போகிறதே தவிர நடக்காத போயிடாது. ஆனால் நம்ம முதல்ல சொன்னபடிக்கு கோபத்தால் ஜெயிக்க போகிறோன்னு வச்சுருந்தா அப்போதைக்கு அடக்கி உள்ளாமே தவிர உள்ளூர நெருப்பு கனன்று கொண்டிருக்கும். அது தானே மறுபடியும் வெடிக்கத்தான் வெடிக்கும். ஒரு ப்ராப்ளத்தை முழுக்க செட்டில் பண்ணிவிடணும், அதை முழுக்க தீர்த்துடணும்னு இருந்தால் ப்ராப்ளத்துக்கு இன்னொரு ப்ராப்ளம் கொடுத்து பிரயோஜனம் இல்லை, அதற்கு சொல்யூஷன் கொடுக்க வேண்டும் இல்லையோ, அதற்கு பதில் முடிவுன்னா சொல்லணும். கோபப்படுபவருக்கு கோபமின்மை, சாந்தி தான் முடிவு. புல்லு முளைச்சிருக்கிற பூமி, அதில் ஒரு கற்பூர கட்டியை கொளுத்தி போடுங்க, புல்லு குடுகுடுன்னு பிடிச்சிக்கும். புல்லே இல்லாத வெற்று பூமி, அதில் ஒரு கற்பூர கட்டியை கொளுத்தி போடுங்க, ஒன்றுமே ஆகாது, 2 நிமிஷத்தில் கற்பூரம் அணைஞ்சே போடும். அப்போ அந்த பூமியில் புல் இருக்கவே தானே பற்றிக்கிறது. புல் இல்லைன்னா வெறுமைப்படும் இல்லையா? ஒருத்தர் கோபப்படுறாருனால் அப்போ நான் புல்லாட்டம் திரும்ப அவருக்கு தீனி போட்டேன்னு வச்சுங்க, அப்போ இன்னும் தான் கோபப்பட போகிறார். அது பிரயோஜனம் இல்லையே. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை என்ன போட்டுருப்போம். அதனால தான் இங்கே சொல்கிறார், வடதுருவம் வண்டதுருவம் சேரக்கூடாது. திருத்தராஷ்டிரா, வடதுருவத்துக்கு தென்துருவம் தான் பதில். அவர் கோபப்படுறாருன்னா நீ கோபப்படாம இரு. அதே போல் அசாதும் ஒருத்தர் தீயவராக இருக்காருன்னா நீ இனிய சொற்களால் ஜெயிச்சுடு. அதே ஜெயேத்து கதர்யம் தானேன, ஒருத்தர் தீனனா கையில் ஒன்றும் இல்லாதவர், பொருளாதாரம் ரொம்ப வீக், அப்படியா இருந்தால் அவருக்கு தானத்தை கொடுத்து ஜெயிச்சுடு. உங்ககிட்ட பணம் நிறையா இருக்குது, கொடு, ஜெயிச்சுட்டு போகிறே. ஏன் இப்படி வச்சுக்கேன், தர்மபுத்திரன் உரிமையோடு அரசு கேட்கிறான் வச்சுக்காதே. கையில் ஒன்றும் இல்லாதவன் பிச்சை எடுக்கிறான், கொடுத்துட்டு போயேன். நீ என்ன வேணா நினச்சிக்கோ திருத்தராஷ்டிரா, ஆனால் கொடுத்துட்டியானா அப்படியும் ஜெயிச்சுடலாம் இல்லையா? சத்தியனச்ச அனிருத்தம், பொய்யை மெய்யால் தான் ஜெயிக்க வேண்டும். ஒருத்தர் நம்ம இடத்துல பொய் கூறுகிறார்னா, இவரை நன்ன ஏமாற்ற போகிறேன் சாமி, நம்ம திரும்ப பொய் சொன்னோம்னா இன்னும் ஆபத்து. அந்த பொய்க்கு மெய்தான் ஜெயம். இதை நான் அப்படி சொன்னேனேங்கிறதுக்காக நீங்கள் சட்டுன்னு உங்கள் மனசில் குதர்க்கமாக இன்னொன்று நினச்சிக்கலாம். சாமி நீர் சொன்னீர் ஆப்போசிட் போல்ஸ் தான் வேணும்னுட்டு, அதனால் நான் இப்படி முடிவு பண்ணிக்கிறேன். ஒருத்தன்கிட்ட சாந்தமாக இருக்காருன்னா அதுக்கு ஆப்போசிட் போல் என்ன, கோவப்படுறது இல்லையோ. அப்போ நான் அவரை பார்த்து கோவப்படட்டுமா? ஒருத்தர் நன்னா உண்மையே பேசின்னு இருக்காருன்னா அதுக்கு எதிர் என்ன, பொய் சொல்கிறது இல்லையோ. அப்போ நான் அவருக்கு பொய் சொல்லட்டுமாண்ணா? இந்த மாதிரி குதர்க்கமாக பேசினா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஒருத்தர் கோவப்பட்டால் சாந்தியமாறு, ஒருத்தர் பொய் சொன்னால் உண்மையை காட்டு, ஒருத்தர் தீயவராக இருந்தால் இனிமையை காட்டு, ஒருத்தர் கையில் ஒன்றும் இல்லாதவராக இருந்தால் தானத்தை கொடு. அதுக்கு எதிர் வச்சுன்னு நாம் தப்பாக பேசுவது கூடாது. ஆக ஒன்னொன்னும் அதன் எதிர்மறையான கருத்தால் தான் ஜெயிப்பதற்கு முடியும் என்று இன்று நாம் பார்த்தோம்.